மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், மை டியர் மாஸ்டர்ஸ் அண்ட் மை டியர் காட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். குருமார்களான பிரம்மஸ்ரீ பிதாமக பத்ரிஜி அவர்களுக்கும், பிஎஸ்எஸ்எம், பிஎம்சி அனைத்து பிரமிட் மாஸ்டர்ஸ்களுக்கும் மற்றும் சத்யம் பிரமிட் ஸ்பிரிச்சுவல் ஃபவுண்டேஷனுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆன்மீக பாதையில் 4 வகையான நிலைகள் இருக்கும் மாஸ்டர். யாரெல்லாம் ஒரு ஆசானாக ஆகணும், யாரெல்லாம் முக்தியை அடையணும் அப்படின்ற நோக்கத்துடன் ஒரு பிறவியில் இருப்பார்களோ அவங்களுடைய வாழ்க்கையில் 4 வகையான நிலைகள் என்பது இருக்கும். அது எந்த வகையான நிலைகள் என்றால், முதலாவது நிலை ஸ்டூடெண்ட் ஸ்டேஜ், 2வது நிலை அப்ரெண்டிஸ் ஸ்டேஜ், 3வது நிலை ரீசர்ச் ஸ்டேஜ், 4வது நிலை மாஸ்டரி, அதாவது மாஸ்டர்ஸ் ஸ்டேஜ். ஒரு மாணவராக தியான பயிற்சியை, ஆன்மீக ஞானத்தை கடைபிடித்து காணாச்சா எல்லாமே கத்துக்கிறார் மாஸ்டர்ஸ். இந்த மாணவர் நிலையில் வெறும் தியானத்தை பத்தி விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சுப்பாங்க. சில நேரம் தியானமும் பண்ணுவாங்க. இந்த நிலைக்கு தேவையான தகுதி என்ன அப்படின்னா, எனக்கு எதுவுமே தெரியாது, ஐ ஆம் வெரி நியூ டு த சப்ஜெக்ட், எனக்கு தெரியாதது நிறைய இருக்கு, அந்த விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்காகவே நான் இந்த உலகத்திற்கு வந்தேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல இருக்கும்போது தான் யூ ஆர் கால்ட் ஆஸ் எ ஸ்டூடெண்ட். அப்படி இல்லாட்டி நீங்க ஒரு ஆன்மீக மாணவர் என்று கூப்பிட முடியாது மாஸ்டர்ஸ். ஒரு குருமார்கள் என்பவர், ஒரு மாஸ்டர் என்பவர் நமக்கு மிக்க உதவி செய்வாங்க இந்த நேரத்தில். ஓன்லி வென் யூ ஆர் எ பர்ஃபெக்ட் ஸ்டூடெண்ட் த மாஸ்டர் வில் ஹெல்ப் யூ. மாஸ்டர் எப்பவுமே ரெடியா இருப்பார். ஆனா ஸ்டூடெண்ட்டுக்கு இருக்க வேண்டிய குவாலிட்டி நம்ம கிட்ட இல்லை அப்படின்னா மாஸ்டர் எதுவுமே செய்ய மாட்டாங்க. எனக்கு எதுவுமே தெரியாது, மாஸ்டர் இஸ் கைடிங் மீ அப்படின்னு சரி ஒரு நம்பிக்கையோட யாரெல்லாம் இருப்பார்களோ அவங்களுக்கு மட்டுமே மாஸ்டர் என்பவர் ஹெல்ப் பண்ணுவாங்க மாஸ்டர்ஸ். அப்படி இல்லாமே இந்த மாஸ்டர் சரியா இருக்கிறார்களா, இந்த மாஸ்டர்னு நம்பணுமா, ஏதோ சொல்றாரு டைம் பாஸ்க்கு கேட்கும் அப்படின்ற மாதிரி இருந்தால் மாஸ்டர் எதுவுமே செய்ய மாட்டாங்க, எதுவுமே சொல்ல மாட்டாங்க. எதுக்காக அப்படின்னா, ஒரு ஸ்டூடெண்ட்க்கு இருக்க வேண்டிய குவாலிட்டிஸ் உங்களுக்கு இல்லை. அதுக்காக அவங்க ரெடியா இருந்தாலும் நாம ரெடியா இல்லாம இருந்தால் அங்கே வளர்ச்சி என்பது இருக்காது. ஸோ நாம் எல்லோரும் எத்தனை ஆண்டுகளாக இந்த மாணவராக இருக்கணும் அப்படின்னா, லைஃப் டைம் கடைசி சுவாசம் வரைக்கும் யூ ஹாவ் டு பி எ ஸ்டூடெண்ட். எதுக்காக அப்படின்னா, ஒரு மாஸ்டர் என்பவர் ஒருத்தர் மூலமா கிடையாது. மாஸ்டர் என்பவர் எல்லா இடத்துலையும் இருப்பாங்க, எல்லாருக்குள்ளேயும் இருப்பாங்க. சூழ்நிலை கூட உங்களுக்கு ஒரு மாஸ்டர் தான். எல்லாருமே பார்த்து எல்லா இடத்துலையும் எல்லா நேரத்துலையும் நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு இருக்க வேண்டிய குவாலிட்டிஸ் நிறைய இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக எவ்ரி திங் எவ்ரிவேர் எவ்ரி டைம் நமக்கு மாஸ்டர் என்பவர் முன்னாடியே இருப்பாங்க மாஸ்டர்ஸ். அதுக்கு அடுத்த நிலை அப்ரெண்டிஸ் ஸ்டேஜ், அதாவது பயிற்சி செய்ய வேண்டிய நிலை. இங்க எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஈகோ என்பது இருக்கக்கூடாது. எனக்கு கொஞ்சம் தெரியும், ஒரு மாஸ்டர் என்பவர் எப்படி செய்யறாரு பிராக்டிக்கலா என்ற விஷயம் கவனிச்சு அது கத்துக்கணும். ஆமா நான் கத்திட்டேன் எல்லாமே அப்படின்னு சொல்லி ஒரு ஈகோ வந்ததுன்னு வச்சுக்கோங்க, அகங்காரம் வந்ததுன்னா அங்கே வளர்ச்சி என்பது இருக்காது. தினமும் நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு சூழ்நிலை என்பது வருது. அந்த சூழ்நிலை ஆல்ரெடி யாருக்கோ ஒருத்தருக்கு அது கிராஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்க கிட்ட சொல்யூஷன் இருக்கும். அவர் தான் நமக்கு மாஸ்டர். அந்த நேரத்தில் எனக்கே எல்லாம் தெரியும் அப்படின்னா அந்த சொல்யூஷன் நமக்கு கிடைக்காது. அதுக்காக ஈகோ, அகங்காரம் என்பது எப்பவுமே இருக்கக்கூடாது. ஒரு பணிவுடன் இருக்கணும். எல்லாருக்கூடி மாஸ்டர் கூட பணிவுடன் இருந்தால் ஆட்டோமேட்டிக்கா அவங்க கிட்ட இருக்கிற அந்த ஸ்கில் செட் எல்லாமே நம்ம மூலமா பண்ணுவாங்க. நம்ம மூலமா பண்ணாதா தானே நமக்கு ஒரு அனுபவம் என்பது வருது. அந்த அனுபவமே ஞானம். அந்த ஞானம் யாரெல்லாம் வாங்குறார்களோ he is called as apprentice. பயிற்சி நீங்க செய்றீங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதுவே நமக்கு ஒரு அகங்காரம் இருந்தால், இவன் கொடுத்தா நான் பண்ணுமா இப்போ அப்படின்ற மாதிரி இருந்தால் யாரும் தரமாட்டாங்க. அடுத்த வாட்டி முதலாவது நிலையில், மாணவர் நிலையில எனக்கு எதுவுமே தெரியாது, இந்த உலகத்திற்கே நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கிறேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட். 2வது நிலை பயிற்சி செய்யும் போது எனக்கு எதுவுமே தெரியல, மாஸ்டர் கூட இருந்து அவங்க சொல்லபடி நான் நடந்துக்கிட்டு அவங்களுக்கு உதவி செய்து அவங்க மூலமா இருக்கிற அந்த ஸ்கில் செட் வாங்கணும் அப்படின்ற ஒரு
மைண்ட் செட்ல இருக்கணும் மாஸ்டர்ஸ். அவர் என்ன சொன்னாலும் பண்ணணும். அந்த மைண்ட் செட் இருக்கணும். ஐ ஃபாலோ த மாஸ்டர்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்ற ஒரு தூய்மையான மனம் என்பது இருக்கணும். ஒரு நேரம் வருது. ஆனதுக்கு அப்புறம் மாஸ்டர் வில் டிசப்பியர். அவங்க கிட்ட இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு கொடுக்கறதுக்கு அப்புறம் he will disappear. போயிடுவாங்க. அதை உடல் விட்டு போவாங்க. இல்ல நீ போய் இந்த உன்னுடைய பாதை நீ பார்த்து நீ போயிங்க இன்ன உன்னுடைய பயணம் நீ செய் அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. அதுக்கு அடுத்த நிலை என்ன வருது அப்படின்னா ரீசர்ச் ஸ்டேஜ். ஆராய்ச்சியாளராக இருக்கணும். ஆராய்ச்சி நிலை அப்படின்றது அடுத்த ஸ்டேஜ். எந்த குரு ஆனாலும் ஒரு நிலைக்கு தான் கொண்டு வருவாங்க. அதுக்கப்புறம் ஆன்மீகத்தில் உங்களுடைய பயணம் நீங்க தான் பண்ணணும். உங்க கூட யாரும் இருக்க மாட்டாங்க. அந்த ஸ்டேஜ் எது அப்படின்னா ரீசர்ச் ஸ்டேஜ். ஆராய்ச்சி என்பது பண்ணணும். ஆன்மா என்றால் என்ன, அகம் பிரம்மாஸ்மி என்றால் என்ன, சிவோகம் என்றால் என்ன, சீக்ரெட் லைஃப் ஆஃப் பிளான்ட்ஸ் என்ன, சீக்ரெட் லைஃப் ஆஃப் அனிமல்ஸ் என்ன, இந்த படைப்புல என்ன இருக்குது, அண்ட பிண்ட பிரம்மாண்டம் என்றால் என்ன, இந்த விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்காக ஆராய்ச்சி என்பது பண்ணணும். ஆராய்ச்சி நிலையில இருக்கும்போது உங்களுடைய கைடு யாரு அப்படின்னா உங்களுடைய இன்னர் வாய்ஸ் தான், இன்ட்யூஷன் தான். அதை வச்சுதான் நீங்க உங்களுடைய வளர்ச்சி என்பது நடக்கும். நிறைய புத்தகங்களை வாசிக்கணும், நிறைய பேருடைய அனுபவங்களை கேட்கணும், நிறைய சத்சங்கங்கள் எல்லாமே அட்டென்ட் பண்ணணும். அப்போதான் நம்முடைய கான்சியஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் ஆகும். நம்முடைய ஞான நிலை என்பது ஜாஸ்தியாகும். எனர்ஜி லெவல்ஸ் எல்லாமே ஜாஸ்தியாகும். அந்த மாதிரி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அடுத்த நிலைக்கு நீங்க போறீங்க அப்படின்னா அது மாஸ்டரி ஸ்டேஜ். யூ வில் பிகம் எ மாஸ்டர். 4வது நிலை வந்து மாஸ்டரி ஸ்டேஜ். ஒரு ஆசானாக இரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க பத்ரிஜி. எப்படி இருக்கிறது? எங்க போனாலும், எந்த நேரத்துல இருந்தாலும், நீங்க எங்க இருந்தாலும், யார் கூட இருந்தாலும், வெறும் மைண்டோட இல்லாம, உடலோட இல்லாம, பௌதீகமான புத்தியுடன் இல்லாம, ஆன்ம ஞானத்துடன் வாழ்க்கை யார் வாழ்வார்களோ அவங்கதான் மாஸ்டர். He has become கம்ப்ளீட் ஆயிருக்கான். எல்லாமே தெரியும். நானே இந்த படைப்பில் உள்ளேன். அகம் பிரம்மாஸ்மி. எல்லா இடத்துலையும் எல்லா நேரத்திலையும் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுப்பாங்க. அகம் பிரம்மாஸ்மி, அகம் சிவோஸ்மி, அகம் பிரம்மோஸ்மி அப்படின்ற விஷயம் மேலே இருக்கிறதும் நான் தான், கீழே இருக்கிறதும் நான் தான். பூர்ணமிதம் பூர்ணமதம் பூர்ணாத் பூர்ணமசி அப்படின்னு சொல்லி எல்லாம் தெரிஞ்சுப்பாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது யாரெல்லாம் உங்ககிட்ட வருவாங்களோ உங்களுக்கு நீங்க கைடு பண்றீங்க. உங்களுடைய மாஸ்டரி என்பது உங்களுக்கு மட்டுமே இல்லாம இந்த உலக நன்மைக்காக உலகத்தில் இருக்கும் அனைத்து மக்களுக்கும் உங்களுடைய ஞானம், உங்களுடைய சக்தி எல்லாமே பயன்படுத்த ஒரு அவதார புருஷனாக இருப்பீங்க மாஸ்டர்ஸ். அதுதான் மாஸ்டர். முதல்ல ஒரு மாணவராக எனக்கு எதுவும் தெரியல அப்படின்ற நிலையிலிருந்து ஒரு அனுபவ ஞானத்திற்காக ஒரு பயிற்சி செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசான் யார் இருப்பார்களோ அவர்கிட்ட போய் அவர் என்ன சொல்லுவாங்களோ அதை கடைபிடித்து இன்னும் மேலும் விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு ஆராய்ச்சியாளராக இருந்து கடைசியாக ஒரு குருமார்களாக ஒரு ஆசானாக நீங்க இருப்பீங்க மாஸ்டர்ஸ். அதுதான் ஸ்பிரிச்சுவல் சைக்கிள் மை டியர் ஃப்ரெண்ட். தேங்க்யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோருக்கும் வணக்கம். நன்றி.